ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல மிகப்பெரிய வைரலான ஒரு நபர் தாங்க. இவரோட பேர் வந்து ஹர்ஷா சாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கிட்டாரு தென்னிந்தியாவில் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது எப்படி வெளிநாட்டில் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்றவர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி அவர் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சு கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரோ, ஹர்ஷா சாய் அவர்களும் நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு சில மக்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, படிப்பு உதவி செய்யறது, அதுக்கப்புறம் கார் வாங்கி கொடுக்கறது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் அவரு பார்ப்பாரோ. ஸோ இவர் ஹர்ஷா சாய் வேற ஒரு வகையில் நல்லா எல்லாருக்கும் நல்லது செஞ்சு இவருக்குன்னு மில்லியன் கணக்கில் கோடி கணக்கில் ஃபேன்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானப்பா. இதை நீ என்னப்பா கிரிட்டிசைஸ் பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஹர்ஷா சாய் அவர்களோட உண்மையான முகத்திரை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க மறக்காம நான் கமெண்ட்ல அந்த வீடியோட லிங்கை கொடுத்துருக்கேன், பின் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக தான் மாங்குன்னு மூச்சு விடாம நான் கத்திட்டு இருக்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோல நம்ம ஹர்ஷா சாய் அவர்கள் யார் அப்படின்றதையும் தாண்டி இப்ப எந்த மாதிரியான சர்ச்சையில மாட்டினாரு, எப்படி மாட்டினாரு, இதுல இருந்து இவர் எப்படி வெளில வர போறாரு, இது உண்மையாவே வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கா இல்ல உண்மையாவே இவர் சிக்கினாரா அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். அதாவது இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹர்ஷா சாய் யார், இவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவை பத்தி ஒரு விஷயத்த பேசிடுவோம். அதாவது நம்ம ரசிகர்கள் எல்லாருமே தமிழ் ஹீரோக்களை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு தமிழ் காமெடியன்களை ஃபாலோ பண்ணா நிறைய புரிதல் ஏற்படும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் நடிகர்கள் ஹீரோக்கள் எல்லாருமே பஞ்சு வசனத்தை பேசி எல்லாரையும் உணர்ச்சி பூர்வமா தூண்டி விடுவாங்களே தவிர அந்த பஞ்சில ஒரு பஞ்சம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. யோசிச்சு பாத்தீங்கன்னா, அட என்னடா இவன் சொல்றான், இதெல்லாம் வந்து நாட்டு நடப்புக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஆனா ஒரு காமெடியன் சொல்ற பஞ்சில 1000 அர்த்தம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம விவேக் அவர்கள் அடிக்கடி எல்லா காமெடியிலும் சொல்லுவாரு, 400 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவ்வளவு ஏங்க, நாங்க கவுண்டமணி காமெடி கிங் கரகாட்டக்காரன்ல சொல்லுவாரு பாருங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு பந்தா காமிக்கணும்டா, இந்த மாதிரி பெரிய கார்ல போகும்போதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கரகாட்ட கோஷ்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஒரு பந்தா வேணும்டா சொட்டத்தலையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவ்வளவு ஏங்க, நம்ம கவுண்டமணி அவர்கள் பல படங்கள் எடுத்துக்கோங்க, இந்த அரசியல் சார்ந்த படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக், அல்வா வாசு ஒரு படத்துல கேட்பாரு, என்னங்க ஜெயிச்சிட்டீங்க, இனிமேல் தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அல்வா வாசு கவுண்டமணி பலார்னு அடிச்சுட்டு 1947 ஒருத்தன் சுதந்திரம் வாங்கினாண்டா, அதுக்கப்புறம் எவனாவது அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். இதை நல்லா நீங்க காமெடியும் தாண்டி ஒரு சொல்ல வர விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏங்க வடிவேலு ஒரு டயலாக் ஜாலியா சொல்லுவாருங்க, புருடா உடுறமோ பீலா உடுறமோ, ஆனா இந்த உலகமே நம்மள உத்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வலுவா நடந்துட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டு தான் ஒரு ரசிகர்களையும் ஒரு மக்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த வகையில ஹர்ஷா சாயும் ஒருத்தர் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இதை கேட்டவொன்னே எல்லாரும் என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்க, ஏதாவது ஒண்ணு திட்டுவீங்க, எப்படியோ திட்டிட்டு போங்க. நான் சொல்ற ஒரு விஷயத்தினால 4 பேர் கொஞ்சம் திருந்தி ஆமாப்பா உலகத்துல இப்படிலாம் நடக்குது கரெக்ட் தான்ப்பா நினைச்சாங்கனாலே என் வீடியோவுக்கு ஒரு பலன் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் போடுறேன். அதாவது இந்த ஹர்ஷா சாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 23 வயசு பையங்க. 23 வயசு பையன் இந்த வீடியோ 23 வயசு பையன் பார்த்துட்டு இருந்தா உங்க மனநிலை என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நானும் 23 வயசை கடந்து வந்த ஒரு ஆள் தான். எனக்கு அந்த காலகட்டத்தில் மனநிலை என்ன, ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், ஊரை சுத்தணும், சினிமா பார்க்கணும், வீட்டில் அம்மா சமைச்சு போடுறத ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணணும், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்றது தான் சராசரியா எல்லா இளைஞர்களோட ஒரு மனநிலையா இருக்கும் 23 வயசுல. இது வந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தோட பின்னணியில இருந்து வந்தாலும் சரி, நீங்க ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல பணக்கார குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல ராஜ் பகதூர் குடும்பமா இருந்தாலும் 23 வயசோட பையனுக்கு மனநிலை இதுதான். ஆனா ஹர்ஷா சாய் மட்டும் நான் வந்து வாரி வழங்கும் வள்ளல், அதாவது நடமாடும் எம்ஜிஆர் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி, ஏன் அவங்க ஊருக்காரங்களே எடுத்துக்கலாமே, ஒரு ஆந்திராக்காரன் என்டிஆர், நடமாடும் என்டிஆர், இந்த ரேஞ்சுக்கு வரணும்னு சத்தியமா சொல்றேன் 99% 23 வயசு பசங்களுக்கு இப்படி ஒரு மனநிலை வரவே வராது. ஏன் வராது? உங்க ஸ்டேட்மெண்ட்டே ராங்குங்க. நானும் 23 வயசு பையன் தான், எனக்கும் அந்த மனநிலாம் இருக்கு தெரியுமா. நீங்க சும்மா வந்து வாயில என்ன வேணாலும் பேசலாம், நீங்க பேசாதீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு வந்தாலும் நீங்க எதாவது ஒன்று பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வருமே தவிர, கண்ணா 23 வயசுல வராதுரா, எல்லாருமே ஜாலியா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா இந்த ஆளுக்கு மட்டும் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு வர வச்சுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா வர வச்சுக்கிட்டாரு? ஏன்னா 23 வயசு பசங்களுக்கு என்னதான் ஜாலி பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி நம்மள பல பேர் ஃபாலோ பண்ணணும், நம்மள பல பேர் ஹீரோவா நினைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கும், எனக்கும் இருந்தது. ஆனா அதுக்கான முயற்சியை நான் அன்னைக்கு எடுக்கல. ஹர்ஷா சாய் எடுத்துக்கிட்டாரு, அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. மக்கள் மத்தியில ஹீரோ ஆனது மட்டும் கிடையாது, ஒரு படத்தை அவரே எழுதி டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோ ஆயிட்டாருங்க. இது எல்லாமே நல்லதுதான்ப்பா, ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் அப்படின்றதையும் தாண்டி
நீ இந்த மாதிரி ஆகிறதுக்கு எத்தனை பேரோட இயலாமையையும் எத்தனை பேரோட வறுமையையும் நீ யூஸ் பண்ணி நீ பெரிய ஆள் ஆயிட்டு இருக்க அப்படின்றது தான் ராங்கான கான்செப்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரையும் சோசியல் மீடியால எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்களுக்கு நான் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன், இவங்களுக்கு நான் குதிரை வண்டி வாங்கி தரேன், இவங்களுக்கு நான் டிராக்டர் வாங்கி தரேன், இவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு நடிகர்கள், ஒரு நடிகர் மற்றும் ஒரு வளர்ந்து வரும் நடிகர், இவங்க 2 பேரும் பண்ணாத பப்ளிசிட்டியே கிடையாது. அதாவது இவங்க போகும்போது எப்படி போவாங்கன்னா கூட ஒரு 10 மைக்கு, அதுக்கப்புறம் ஒரு 40 கேமரா, அதுக்கப்புறம் நான் வரம்பாருன்னு ரோட்ல கட் அவுட்லாம் வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கும்பலே நிற்கும். அங்கே போய் இவங்க நல்லது செஞ்சு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுனே இருந்தானுங்க. இதுக்கப்புறம் இதை நான் ரொம்ப ஒத்து கவனிச்சதுக்கப்புறம் அட பாவீங்களா இப்படிலாம் வேற பண்றீங்களான்னு சொல்லி கொஞ்சம் நம்ம சோர்ஸில் விசாரிச்சு பார்த்தேன். இவங்க 100% பப்ளிசிட்டி தான் பண்றாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேனல்ல இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு எதிர்மறையா பல பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சாலும் ஒரு சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா, இவங்க பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னு இவங்களை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு அந்த 2 பேரும் கப்பு சிப்புன்னு வாயை முடிக்கிட்டு சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வெளில பெருசா எதுவுமே ஆடம்பரம் பண்றதே கிடையாது. ஏன்னா இப்போ மக்களுக்கும் கொஞ்சம் புரிதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா ஆந்திரால ஹர்ஷா சாய் அவர்கள் பண்ணிட்டு இருந்த அந்த வேலையில எதுவுமே ஒரு தடங்கள் வரல. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் ஓகே இவன் நல்லதுதான் பண்றான், நம்மளுக்கு நல்லது கிடைச்சா சரி அப்படின்ற ஒரு மனநிலை இருந்த வரைக்கும் இவரு நல்லா வண்டி ஓட்டினாரு. அதாவது இவர் நல்லது பண்ணல, இவர் பண்ணதெல்லாம் கெடுதல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல. உண்மையாவே இவர் எஜுகேஷன் வயசு நிறைய பேருக்கு படிப்பு கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நான் இப்ப தப்பு சொல்லல. ஆனா அந்த வயசுல அந்த காலகட்டத்தில் இவர் செய்தது இது தொடர்ச்சியா செய்ய முடியுமா, இந்த மக்களுக்கு நம்ம தொடர்ச்சியா நல்லது பண்ண முடியுமா, நம்மளால அரசியல் பாதையை நோக்கி போக முடியுமா, நம்ம சர்வீஸ் ஓரியன்டா வந்து லைஃப் லாங் நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பிளானிங் இல்லாம அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு என்னோட யூடியூப் சேனல் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும், மில்லியன் கணக்கில் எனக்கு சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் செஞ்சதா அவரே ஒப்புக்கொண்டார் ஒரு இன்டர்வியூல. அந்த இன்டர்வியூல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கறாங்க, ஹர்ஷா சாய் இந்த மாதிரி நீங்க இவ்வளவு பெரிய பாப்புலர் ஃபிகர் ஆயிட்டீங்க, இவ்வளவு பேருக்கு நல்லது பண்றீங்களா, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னதுக்கு இவரே சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, ஆரம்பத்துல நான் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து இருந்தேங்க. சரி ஓகே, அந்த காலகட்டத்தில் லாக்டவுன் வந்துருச்சு, யூடியூப் கையில் மொபைல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சும்மா சின்ன சின்ன கண்டென்ட் போட்டேன். அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி கண்டென்ட் போட்டேன், யாரும் பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு போட்டேன், கொஞ்சம் டெவலப் ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாள் என்கிட்ட இருக்கிற காசுல நான் எல்லாத்தையும் சில்லறையா மாற்றி ஒரு கார் வாங்கலாம் டிஃப்ரெண்டான கண்டென்ட் விட்டு போட்டாங்க. அதுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போனதுக்கு அப்புறம் தான் யூடியூப்ல நம்ம டிஃப்ரெண்டா கண்டென்ட் போடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு பையன், அவன் ரொம்ப கஷ்டப்படுற பையன், அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் போட 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 எனக்கு ஆதரவு ஏகப்பட்டது கிடைச்சது. நம்ம இந்த ரூட்டையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நான் இந்த மாதிரி சேரிட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்றத அவரே போட்டு உடைச்சாரு. இதை நான் சொன்னதுக்கு அப்புறமா பல பேர் நம்பாம ஹர்ஷா சாய் எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல பேசினாங்க. ஸோ இந்த புரிதல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஹர்ஷா சாய்க்கும் எனக்கும் நான் வாய்க்கா தகராறாயோ, கமெண்ட்ல போடுறவன் 2 நிமிஷமாச்சும் யோசிச்சு போடணும்ல, 2 நிமிஷம் யோசிக்கிற 2 செகண்ட் யோசி, அந்த ஆளுங்க எனக்கு என்ன பிரச்சனை. என்னோட நோக்கம் எல்லாம் இந்த சினிமாக்காரன்லையும் இந்த மாதிரி பகட்டு மேனிக்கு சகட்டு மேனிக்கு இவங்க பண்ற இந்த பப்ளிசிட்டியும் பார்த்து மக்கள் ஏமாறக்கூடாது, அவ்வளவுதான். இந்த நோக்கத்துல தான் நான் வீடியோ போடுறேன், நம்ம பாட்டி போ, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல உள்ள வந்ததுதான் ஹர்ஷா சாய். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட சேனலை மற்ற லாங்குவேஜஸ்ல டப்பிங் பண்ணி இவர் எலாபரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதே கண்டென்ட்டை டப்பிங் பண்ணி எல்லாத்துலயும் போட்டு எல்லாத்துலயும் மில்லியன் வியூஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் யூடியூப்ல மட்டும் மாசம் வருமானம் 25 லட்சத்துக்கும் மேல. இந்த காசை என்ன பண்ணாரு, துபாய் மற்றும் ஒரு சில வெளிநாடுகள்ல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு சில கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்குறது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாட்டுல இருந்து ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட வருமானம் அவருக்கு வருது. அது அவரோட புத்திசாலித்தனம். இது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து கொலாபரேஷன் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லி யூடியூப்ல மட்டும் இல்லங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் உள்ள வராங்க, இவருக்கு செலவு பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு வெறும் 23 வயசுல. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனா நீங்க பண்ணதுக்கு பின்புலத்துல என்ன இருக்குன்னா இந்த மாதிரி அறியாமையில இருக்கிற மக்கள், ஏழ்மையில இருக்கிற மக்களோட அந்த ஏழ்மையை நீங்க யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகுது அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா இதை நீங்க லைஃப் லாங் கண்டினியூ பண்ணி நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தினீங்கன்னா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நான் பழைய வீடியோ நான் முடிச்சிருப்பேன். ஆனா அன்னைக்கே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னைக்காவது ஒரு நாள் இவன் மாட்ட போறான் வசமா, இதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்யறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நம்மளுக்கு என்ன வந்தது, நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் ஒரு படம் ஆரம்பிக்க போறாரு. படத்தோட பேர் வந்து மெக்கோ ஏதோ ஒன்று வச்சாருங்க, மெக்கோ டானோ ஏதோ ஒரு படம். அது அந்த படத்தை வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்துக்கு பாம்பேல இருந்து ஒரு ஹீரோயினை கூட்டின்னு வரேன், நான் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றது, ரிட்டர்ன் பண்றது எல்லாமே சொல்லி அதை பெரிய லெவலில் இவர் ஆரம்பிச்சாரு, பெரிய லெவலில் பண்ணாரு. சரி ஓகே, புரிஞ்சு போச்சு, உன் நோக்கம் இதுதானா, நீ இப்படியே பிடிச்சி அரசியல் ஹீரோ அப்படின்னு ஆயிட்டு போயிடுவேன்.
விடு, மக்கள் தான் பாவம், உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கினவன் அந்த சைக்கிள் துரு பிடிக்கிற வரைக்கும் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? உன்னால ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டவன் அடுத்த வேலைக்கு அவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் யோசிக்கல. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க வெறும் 10,000 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. எப்படி இங்க 2,000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு கொடுத்துட்டு 2 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க? இதே கதை தான். இதை கேட்கும் போது ஒரு சில பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்க, அவனாச்சும் செய்யறான்ல உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் இதான் சொல்லிக்கிறேன், 2,000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட ஆளுங்க தானே நீங்க. இன்னைக்கு உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தா 2 லட்சம் கோடி சம்பாதிச்சுக்கிறான். அதை போய் கேட்பீங்களா? இந்த மாதிரி மனநிலையில இருக்கிறனால தான் நீங்க காசு கொடுத்தா போதும், வந்தா போதும், அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, கொடுத்தவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ற ஒரு மனநிலையில இருக்கிறீங்க. இந்த மனநிலைக்கு நீங்க நாடு கூர் போட்டு வித்துடலாம் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட நாடு. இது ஒரு ஏழ்மையானவங்க அவங்களோட வறுமைக்காக இவங்க அந்த மாதிரி பேசுறதுன்றது தப்பு இல்லை, படிச்சவனே அந்த மாதிரி பேசுறான். அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அதாவது ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டா நீ இன்ஜினியர் கிடையாது, நீ இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்களே தவிர இன்ஜினியர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இப்போ இவ்வளவு நேரம் மொக்க போட்டாச்சு, விஷயத்துக்கு இப்போ வரட்டுமா? அதாவது நரசிங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஹர்ஷா சாய் மேல ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. அந்த கம்ப்ளைண்ட் ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க. அவங்களோட பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, பாதுகாப்பு இஷ்யூஸ் கருதி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஹர்ஷா சாய் 2 கோடி ரூபாய் வாங்கினாரு, அதை திருப்பி கேட்டா என்ன மிரட்டுறாரு, கொடுக்க மாட்டேன்றாரு, ஒழுங்கா போலீஸ் விசாரணை பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. எதனாலமா அவங்ககிட்ட 2 கோடி ரூபாய் வாங்கினாரு ஹர்ஷா சாய், கொஞ்சம் சொல்லு பாப்போம் அப்படின்னதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் கூட சேர்ந்து ஒரு படம் நான் ஒன்று நடிச்சேங்க. அந்த படம் நடிக்கும் போதே எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. ஒரு பிரைவேட் பார்ட்டியில தான் இவரை நான் மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவர் கூட கொஞ்சம் நட்பு ஆரம்பிச்சு, இவர் கூட பழக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல வந்தோம். ஆனா கல்யாணம் தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. அதனால இவர் கூட டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஜாலியா இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் பிரைவேட் போட்டோஸ், நியூட் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுப்பாரு. அப்பப்போ சரி கல்யாணம் பண்ணி போற புருஷன் தானே அப்படின்னு நம்பி நான் கூட இறங்கினா, ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு சிறுக வாங்கி ஒரு 2 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு. இதை நான் கேட்டு அவர்கிட்ட மிரட்டினா, இவர் இந்த வீடியோ வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னி வரைக்கும் யாராலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது மிகப்பெரிய தவறாதான் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் சேரிட்டி பண்றாங்க, அவ்வளவு பேர் மேலேயும் அந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சா? நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த 2 நடிகர்களான KPY பாலா மற்றும் லாரன்ஸ், இவங்களே எவ்வளவு நல்லது பண்றாங்க. இவங்க மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததா? லாரன்ஸ் மேல வந்திருந்தாலுமே கூட அது வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம பார்க்கணும், வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். ஆனா KPY பாலா மேல வந்துதா? வரல. ஏன்னா நம்ம செய்யாம எதுவுமே வராது, செஞ்சாதான் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மக்கள் புரிஞ்சுக்கணும். சும்மாவே எதுவுமே நடக்காத நண்பர்களே. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண போய் தான் அதுக்கான விளைவு நம்மளுக்கு வேற ஒரு விதமா வரும். நீங்க அப்பட்டமா உண்மையாவே நல்ல நோக்கத்துல விஜயகாந்த் மாதிரியே எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா, விஜயகாந்த் சொல்ற டைலாக் தான், மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை. நம்ம விஜயகாந்த் சொல்ற அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால நான் வழியில எப்படி நடந்து போனா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் விஜயகாந்த் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால தான் கடைசி வரைக்கும் வள்ளல் அப்படின்ற ஒரு பேரோடவே அவர் இறந்து போனாரு, நம்ம எல்லாரும் விட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்க எல்லாருமே உண்மையாவே விஜயகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ இல்ல ஆந்திராவை சேர்ந்த NTR மாதிரியோ இவங்க சேரிட்டி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளால 100% சொல்ல முடியாது. அவங்களோட நோக்கம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மக்கள் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளை. ஏன்னா ஹர்ஷா சாய் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்றாருன்னா, அவர் மிகப்பெரிய டீம் வச்சு, மிகப்பெரிய PR டீம்னு ஒன்று வச்சிருக்காருங்க, பப்ளிக் ரிலேஷன் டீம். அதாவது இவங்க கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ற ஆட்கள் எல்லாமே அவங்க டீம் ஒர்க் பண்ணி, இவன் இந்த இடத்துல கஷ்டப்படுறான், இவன் ஹெல்ப்பை எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவுதான் ஏழ்மையா இருந்தாலும் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் உதவி பண்ணா எடுத்துக்கிற மனப்பான்மையில கூட போல மக்கள் இல்ல. என் காலிலே நான் நின்னுக்கிறேன், நீ ஒன்னும் உதவி செய்வானா அப்படின்ற மாதிரி தான் நிறைய மக்கள் இருக்காங்க. அதனால இவங்க போற போக்கல எல்லார்டையும் கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு ஏழ்மையான மக்கள் ஹெல்ப் எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் எந்த வறுமையில இருக்கிறவங்க ஹெல்ப் எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வயசா செலக்ட் பண்ணி தான் இவங்க கொடுக்குறானுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் மற்றும் பிளான்டு வீடியோஸ் தான். ஸோ இதை பார்த்த உடனே இவரை நம்ம கடவுளாக்கிடலாம், இவர் அடுத்த CM ஆக்கிடலாம். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கப்பா, அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு அரசியல்வாதிகளோட இன்னைக்கு சின்ன சின்ன கண்டென்ட் போட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்குறவங்களை கம்பேர் பண்றது மிக மிக அவமதிக்கத்தக்க செயல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும் போது உளவியலா என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு புரிதலோட போடணும். ஏன்னா நீங்க போடுற ஒரு கமெண்ட்டுமே அது தப்பான ஆளை வளர்த்து விடும், சரியான ஆட்களை பாதாளத்துல தள்ளும் அப்படின்றத கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வோட நீங்க பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஹர்ஷா சாய் மேல ஒரு குற்றம் வந்திருக்கு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிரூபிக்கப்படல. அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண்ணை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஹர்ஷா சாய் என்ன தைரியமா சொல்லியிருக்காரு, நான் வக்கீலை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கலாம். வக்கீலை வச்சு பாத்துக்கிறேன்னா நீங்க நேர்மையா பாத்துக்கிறீங்க அப்படின்னா ரைட்டு, நேர்மையா பார்க்காம என்கிட்ட இருக்கிற பண பலத்தை வச்சு இந்த கேஸை நான் அப்படியே ஊத்தி 3 நாளும் மூடுவேன் அப்படின்ற மாதிரியே நம்ம அதை எடுத்துக்கலாம். அது எப்படி முடிய போகுதுன்றது வருங்காலங்களில் தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் ஹர்ஷா சாய், KPY பாலா மற்றும் லாரன்ஸ் மாதிரி ஆட்களுக்கு நான் எதிரி கிடையாது. இவங்க செய்யற நோக்கம் உண்மையாவே நல்ல நோக்கமா இருந்தா நானும் வரவேற்பேன்.
ஆனா இது வந்து மக்களை ஏமாத்தி நம்ம பெரிய ஆள் ஆகலாம், குனிய வச்சு குதிரையேறலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டாக எனக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதை நான் விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயத்தை பத்தி பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏகப்பட்ட படங்களை பற்றி ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.